அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இறைவன் ரப்புல் ஆலமீன் இந்த நட்சத்திரங்களை எதற்காக படைச்சிருக்கான், இதுல என்ன அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இறைவன் தன்னுடைய திருமறையில இந்த நட்சத்திரங்களை எதற்காக படைச்சான் அப்படின்னு சொல்லும் பொழுது மாதங்கள், வாரங்கள், வருடங்கள் இது போன்ற விஷயங்களை கணக்கு போடுறதுக்காக ஒரு ஒளியை கொண்டு இறைவன் படைச்சதா தன்னுடைய திருமறையில இறைவன் சொல்றான். இந்த நட்சத்திரங்கள் ஹைட்ரஜன், ஹீலியம் இந்த வாயுக்களாலான ஒரு பெரிய கோள்கள் தான் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு உள்ள நியூக்ளியர் பங்கன், அதாவது அணுசேர்க்கை நடைபெறதுனாலதான் இந்த நட்சத்திரங்கள் மூலியமா வெப்பம் வர்றதுக்கும் அதுல இருந்து வெளிச்சங்கள் வர்றதுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு. இந்த நட்சத்திரத்தினுடைய மேற்பரப்பு வெப்பமானது 3000 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 50,000 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்குது. இந்த நட்சத்திரத்தினுடைய நடுப்பகுதி வெப்பமானது 1 கோடி டிகிரி செல்சியஸ் வரையும் இதனுடைய நடுப்பகுதி மட்டும் வெப்பமாக இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் அதனுடைய வெப்பத்தை பொறுத்துதான் அதனுடைய நிறங்களும் மாறுது. நீல நிற நட்சத்திரங்கள் மிக அதிகமாக வெப்பத்தை கொடுக்கும், வெள்ளை நிற நட்சத்திரங்கள் மிக அதிகமான வெப்பத்தை கொடுக்கும், மஞ்சள் நிற நட்சத்திரங்கள் ஒரு நடுத்தரமான வெப்பத்தை கொடுக்கும், சிவப்பு நிற நட்சத்திரங்கள் அது மிக குறைந்த அளவு வெப்பத்தை கொடுக்கும். இதுல ஒரு சில நட்சத்திரங்கள் சூரியனை விட 100 மடங்கு பெரிய நட்சத்திரங்களும் இருக்கு. இந்த மில்கிவே கேலக்சி, அதாவது இந்த பால்வெளி எண்ணத்துல 100ல இருந்து 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல மொத்தமா ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இன்ற வரையும் இருக்கு. இதுல ஒரு சில நட்சத்திரங்கள் கோடி ஆண்டுகள் உயிர் வாழும், இதுல ஒரு சில நட்சத்திரங்கள் பில்லியன் ஆண்டுகள் உயிர் வாழும், இதுல இன்னும் ஒரு சில நட்சத்திரங்கள் 4.6 பில்லியன் ஆண்டுகள் உயிர் வாழுது. மனிதன் நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது மனிதனுடைய கண்களுக்கு 5000 நட்சத்திரத்திலிருந்து 6000 நட்சத்திரம் வரையுமே மனிதனுடைய கண்களுக்கு தெரியுது. இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில இந்த நட்சத்திரங்களை பத்தி சொல்லும் பொழுது வானத்தை அலங்கரிக்கிறதுக்காக நம்ம அந்த நட்சத்திரத்தை படைச்சோம். அது மட்டும் இல்லாம ஷைத்தானுக்கு ஒரு எரியப்படக்கூடிய பொருட்களாகவும் வச்சிருக்கோம். இந்த ஷைத்தான்களுக்கு மறுமை நாள்ல கொழுந்து விட்டெறியக்கூடிய தண்டனைகள் இருக்கிறதா இறைவன் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செஞ்சிருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.